पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி குருவும் இருக்கிறதுனால எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியும். தேக்க நிலையில் இருந்த தொழிலெலாம் இனிமேல் வெற்றி நடை போடும். அடுத்தது ரிஷபம் புதன். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இந்த வைகாசி 2ஆம் தேதி உங்கள் ராசியான ரிஷபராசிக்கே வர்றாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாருங்க. எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியெலாம் கைகூட போகுது. கடமையை செவ்வன செய்து பாராட்டெல்லாம் பெற போகிறீங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சியான தகவல் சேரும். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வழிகாட்டுவாங்க. அடுத்தது மேஷம் சுக்கிரன். இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி 17ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு வராரு. ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். வீடு மாற்றம், இடமாற்றம் வரலாம். வெளிநாட்டு யோகம் உண்டு. ஆனால் 6க்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகள் வரவழைத்து கொடுக்கும். தேங்கி கிடந்த காரியங்கள் விறுவிறுப்பாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் வராதிருந்த பாக்கிகள் இப்பொழுது தானாக சேரா. மிதுனம் புதன். அதாவது வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதுனம் புதனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசியை பொறுத்தவரை தனாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையா. பொதுவாக தனவரவு தாராளமாக சேரும். தடைகற்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கற்களாக மாறும். இனத்தாரின் ஒத்துழைப்போடு நல்ல முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க. இல்லம் கட்டி கொண்டு குடியேற வேண்டும் என்ற எண்ணம்லாம் நிறைவேற போகுதே. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு
ஆகிய 2 கிரகங்களையும் பார்க்குறாரு. விரையாதிபதி செவ்வாய் பார்வை பதிகிறதுனால விரயங்கள்லாம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம் ஏற்படலாம். மனபலம் அதிகரிக்கும். ஒரே ஊரில் வேலை பார்த்து வந்த தம்பதியர் இது போன்ற நேரங்களில் தனித்தனி ஊர்களுக்கு மாற்றப்படுவாங்க. அயல்நாட்டு அழைப்புகள் வந்தாலும் சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் அமைய போகுதுங்க. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கைகூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். அத்தியாவசிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு செய்ய உங்களுக்கு செல்வ நிலையெல்லாம் உயருமுங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 19, 20, 23, 24, 29, 30. ஜூன் 3, 4 மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.